ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்காக 34 தமிழ் கொஷின் பேப்பர் சீரியஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதில் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 10வது கொஷின் பேப்பர். சரிங்களா? அதுலேயும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுட்டு இருந்த லைன் சீரியஸில் இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 2 எக்ஸாமோ அந்த கொஷின்ஸை வந்து நம்ம போடல. அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் தென் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் இருக்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஏன் வந்து இந்த குரூப் 4 குரூப் 2 போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு பக்கம் வரும்போது இந்த குரூப் 4 கொஷின் பேப்பர்ஸ் அந்த குரூப் 2 கொஷின் பேப்பர்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். என்று கொள் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, என்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் கொள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அம்ம. இந்த 4 வார்த்தைகள் இதனாலுமே எந்த மாதிரியான சொல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த 4மே வந்து இடைச்சொல்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தந்தை தாய் அப்படின்னு இருக்குன்னா நடுவில் வந்து நம்ம அதை சேர்த்து இடைச்சொல் எழுதும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வருது இல்லையா, அதை தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், கொஷின் ஒரு டைம். என்று கொள் அம்ம இது எல்லாமே எவ்வகை சொல் அப்படின்னா இடைச்சொல் தான். 2வது கொஷின். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து குறிப்பு வினை எச்சத்தில் வரும். கண்ணன் வந்து நோயின்றி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா, நோயின்றி வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு குறிப்பாக சொல்கிறதுனால நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு வினை எச்சத்தில். ஏன்னா அந்த நோயின்றி அப்படிங்கிறதுல எப்படி வந்து வினை எச்சம் அப்படின்னா இந்த 2 எழுத்துக்களில் முடியக்கூடிய வார்த்தைகளாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக அது என்னன்னு சொல்லிடலாம், வினை எச்சம் நம்ம சொல்லிடலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிறது என்ன எச்சம் வரும், குறிப்பு வினை எச்சம் வரும். சரிங்களா? 3வது பாருங்கள். பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கப்படும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு எந்த நூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். ஸோ தேவாரத்துடைய முதல் வரியை என்னவா இருக்கும், பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். 4வது கேள்வி. 4 என்ற எண்ணெய் குறிக்கும் தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 4 அப்படிங்கிற எண்ணெய் குறிக்கக்கூடிய தமிழ் எழுத்து இந்த சூ மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதுதான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி. மீதி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படின்னா வந்து என்ன வரும் அப்படின்னா க அப்படின்னு வரும். 1க்கு என்ன வரும், க வரும். அடுத்தது 2 அப்படின்னு போட்டோம்னா மாதிரி வரும். அதே 2 மாதிரி வருதுல்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதுக்கு நம்ம ஒரு வேர்டிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கடலை, உருண்டை, நயத்து, சமைத்து, அடுத்தது ருசித்து, சாப்பிடு, என்று அண்ணன் கூறினான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது லைனாக எழுதிக்கோங்க. கடலை, உருண்டை, நயத்து, சமைத்து, சாப்பிடு, என்று பாருங்கள், கடலை, உருண்டை, நயத்து, சமைத்து, ருசித்து, சாப்பிடு, என்று அண்ணன் கூறினான். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய க அப்படிங்கிறது 1 குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம 2 குறிக்கும். இந்த 3க்கு என்ன வரும்னா ஞாங்கிற மாதிரி வரும். அடுத்தது 4 பார்த்திங்கன்னா சேங்கிற மாதிரி வரும். 5 பார்த்திங்கன்னா ரூ அப்படின்னு வரும், ருசித்தில் வரக்கூடிய ரூ. அடுத்தது 6க்கு தான் வந்து சா இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் மேலே வளைஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது 7க்கு வந்து ஏன்னு வரும், 8க்கு ஆண் வரும். 9வதுக்கு காவே லைட்டாக சுழிச்ச மாதிரி வரும். சரிங்களா? இவ்வளோ தான். இந்த லைன்ஸை ஞாபகம் வச்சு அந்த ஃபஸ்ட்டு வேர்டை வச்சு நம்ம சொல்லிடணும். சரிங்களா? அதுவே 10 அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1க்கு வரக்கூடிய க மாதிரி போட்டு இந்த வந்து 0 மாதிரி போட்டுருவோம். சரிங்களா? சின்னதாக. இவ்வளோ தான். இந்த 10 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய கேள்வி 4. அப்போ 4 அப்படிங்கிறதுக்கு வந்து எது மாதிரி இருக்கிறதுனா இந்த சூ மாதிரி இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 5வது கேள்வி. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு கேள்வி. சரிங்களா? மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படிங்கிற வினா என்ன அப்படின்னா கொடை வினா. அதாவது சீருடை இல்லையா நான் தரேன் அப்படிங்கிற மீனிங்கில் கேட்கக்கூடியது தான் வந்து என்ன வினா, கொடை வினா. 6வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத மரபு தொடரை குறிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மரபு தொடர்னா குயில் கூவும் அப்படிங்கிறது சரியானது, மயில் அகவும் அப்படிங்கிறதும் சரியானது, கிளி பேசும் அல்லது கொஞ்சும் இது 2மே வரும், இது 2மே சரியானது. கோழி வந்து கூவும் அப்படின்னு இருக்குது. கோழி என்ன பண்ணும் அப்படின்னா கொக்கரிக்கும். கோழி அதாவது பெண் கோழி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும். கூவும் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல் தான் கூவும். சரிங்களா? 7வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு சொல்லிட்டு மனம் வைத்தாய், புதுமை மண்ணில், மலர்க்குள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது இதை சரியாக வார்த்தைகள் வந்து சரியாக போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மண்ணில், புதுமை, மலர்க்குள்,
மனம் வைத்தாய். அதாவது மலருக்குள்ளார மனம் வைக்கப்பட்டிருக்கிறது வந்து மண்ணில் வந்து ஒரு புதுமை அப்படிங்கிற மீனிங்கில் தான் மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாசகத்தில் வந்து மொத்தம் 658 பாடல்கள் இருக்கும். எத்தனை பாடல்கள்? 658. 9வது கேள்வி. சொல்லிசை அளபடியை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஆ சொல்லு அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். இதை வந்து நம்ம ஈ சொல்லு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஈ அப்படின்னு முடிகிறது சொல்லிசையில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே தழி அப்படிங்கிறது என்ன அளபடை? சொல்லிசை அளபடை. சரிங்களா? இந்த உண்பதும் பெராடின் இதெல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏகமான கொஷின்ஸில் நிறைய இது வரைக்கும் எத்தனையோ கொஷின்ஸில் வந்து இதுக்கு ஷார்ட்கட் மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், 10வது கேள்வி. பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. வெவ்விரும்பாணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன வேர்டு அப்படின்னா வெவ்விரும்பாணி. அதை வந்து நம்ம பிரிக்கும் போது என்ன வரும்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. இதுதான் சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி அப்படிங்கிறது சரியானது. 11வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பையுள் அப்படின்னா வந்து இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பையுள்னா என்ன வரும் அப்படின்னா துன்பம் தான் வரும், மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுவே மீதி இருக்கிறவங்க பாருங்கள். பணவன் அப்படின்னா அந்தணன், விபுதர் அப்படின்னா புலவர், அழுகு அப்படின்னா இரவு. அழுகு அப்படின்னா இரவு, விபுதர்னா புலவர், பணவன் அப்படின்னா அந்தணன். இதெல்லாம் சரியாக இருக்குது. 12வது கேள்வியும் பிரித்து எழுதுக்கலாம். நன்கணியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்கணியர் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தா நமக்கு என்ன வரும்? நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு சொல்லிட்டு இது பழைய ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது தான். நன்கணியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு நெருங்கி இருப்பவர். நன்கு அணியர் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? நெருங்கி இருப்பவர்களை குறிக்கும். 13வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வைதர்பம், கௌடதம், பாஞ்சாலம், மாகதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வைதர்பம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஆசுகவி. வைதபம் அப்படிங்கிறது ஆசுகவி. கௌடதம் அப்படிங்கிறது வந்து மதுரகவி. பாஞ்சாலம் அப்படிங்கிறது வந்து சித்திரக்கவி. மாகதம் அப்படிங்கிறது வந்து வித்தாரக்கவி. இது சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. விளம்பி என்பது டேஸ் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளம்பி நாகனாரை பற்றி ஆசிரியர் குறிப்பு படிக்கும்போது நம்ம ஓல்டு புக்கை டீச் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விளம்பி நாகனாரை வந்து 2ஆக பிரித்து நாகனார் அப்படிங்கிறது வந்து இயற்பெயரும், விளம்பி அப்படிங்கிறது வந்து அவருடைய ஊர் பெயராக இருக்கலாம் அல்லது குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது விளம்பி அப்படிங்கிறது என்ன? ஊர் பெயர். அடுத்து 15வது கேள்வி. அற்புத பழ ஆவணம் காட்டி அடியனா என்னை ஆளது கொண் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்புத பழ ஆவணம் காட்டி அடியான என்னை ஆளது கொள் அப்படின்னு சொல்லி பாட்டல் பாடியவங்க வந்து சுந்தரர் பாடிய பாடலில் வந்து இது இருக்கும். 16வது கேள்வி. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்ககால நூல்கள் வந்து மொத்தம் 18 இருக்கும். எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 10 பாட்டு + 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் சேர்த்து 18 நூல்களையும் நம்ம சங்க காலத்தில் தோன்றிய நூல்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 18 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சங்க காலத்திற்கு பின்னாடி வந்த நூல்களும் வந்து மேக்சிமம் அற கருத்துக்களை வந்து அதிகமாக சொல்லக்கூடிய நூல்கள். கிட்டத்தட்ட 11 அறக்கருத்து நூல்கள் வந்து அதில் இருந்திருக்கும். மொத்தமாக வந்து 18 நூல்கள் அதுலேயும் இருந்திருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 18 கீழ்கணக்கு. பாருங்கள், இந்த 18 மேல்கணக்கு அப்படிங்கிறது வந்து சங்க நூல்கள், 18 கீழ்கணக்கு அப்படின்றது வந்து சங்க காலத்திற்கு பிறகு வந்த நூல்கள் தான் 18 கீழ்கணக்கு. இதுலேயுமே இந்த 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிறது எதில் வந்துடும் அப்படின்னா 18 மேல்கணக்கு. இந்த 8 தொகையில் 8 நூல்களும் 10 பாட்டில் ஒரு 10 நூல்களும் சேர்த்து தான் மொத்தம் 18 நூல்களும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 18 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். 17வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சிறுபஞ்ச மூலம் எழுதுறது காரியாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னா சரியானது. ஞானரதம் அப்படிங்கிறது எழுதுறவங்க வந்து பாரதியார். இதுவும் சரியானது. எழுத்து எழுதுனவங்க சீசு செல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியானது. இது மூணுமே சரியானது. இந்த குயில் பாட்டுக்கு கண்ணதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறானது. இதில் என்ன தவறு அப்படின்னு கேட்டோம்னா குயில் பாட்டு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். குயில் பாட்டு எழுதுனவங்க யார்? பாரதியார். 18வது கேள்வி. பண்ணோடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? இது பாருங்க, இந்த கொஷின் பேப்பர்லேயே மேலேயே ஒரு கொஷினில் பார்த்தோம். எவ்வளோ ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். பண்ணோடு தமிழொப்பாய் என பாடல் இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. அங்கே வந்து எப்படி கேட்டிருந்தாங்க? பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள், பண்ணோடு தமிழொப்பாய் அப்படிங்கிற அந்த வரி வந்து எதில் இருக்குது அப்படின்னா தேவாரத்தில் இருக்குது. அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். 1000 யானைகளை போரில் வென்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரணி இலக்கியம். 1000 யானைகளை கொன்ற வீரனுக்கு பாடப்படுவது தான் பரணி இலக்கியம் அப்படிங்கிறது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நேற்று பார்த்த கொஷின் பேப்பரில். பன்னிரு பாட்டியல். அந்த 1000 யானை அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு அந்த லைன் இருந்திருக்கும். அந்த லைனு எந்த இலக்கண நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்து நம்ம கொஷின் பேப்பரில் பார்த்துருந்தோம். சரிங்களா? அது வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா பன்னிரு பாட்டியல்.
அடுத்து பாருங்கள், கிறித்துவ கம்பர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எச்ஏ கிருட்டினரா. எச்ஏ கிருட்டினரார் தான் என்னன்னு அழைக்கப்படுவார் அப்படின்னா கிறித்து கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. நற்றினையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தொகுப்பித்தவர் அப்படின்னா அந்த வேலையை செய்ய வச்சவங்க. ஒரு அரசர் தான் வந்து எப்பவுமே வந்து வேலைகளை செய்ய வச்சுருப்பாங்க. இந்த 8 தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர்கள் அனைவரும் வந்து புலவர்களாகவும் தொகுப்பித்தவங்க அனைவரும் வந்து ஒரு அரசராகவும் இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் பன்னாடு தந்த மாறன் வழுதி தான் நற்றினையை தொகுத்திருப்பாங்க. நற்றினை வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி தொகுத்திருப்பாங்க. அதில் பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருது அப்படின்னா, நற்றினையில் வந்து இறுதியாக வரக்கூடிய அந்த ரா வருது இல்லையா, நற்றிணை அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது தானே வந்து ரன்னகரத்தில் தானே பன்னாடு அப்படிங்கிறதுல நான் இந்த 2 எழுத்து இதை வச்சு தான் நான் ஞாபகம் வச்சுட்டேன். அது மாதிரி உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 22வது கேள்வி, திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 133 அதிகாரங்கள் உள்ளது. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளது? 133 அதிகாரங்கள். அடுத்து பாருங்கள், 23வது கேள்வி, பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர். பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன? புரட்சி கவிஞர். இதுவே தேசிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் வந்து தேசிய பாடல்கள் அதிகமாக பாடியிருப்பார், உணர்ச்சி மிக்க பாடல்கள். ஸோ தேசிய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் வந்து பாரதியார். உவமை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுரதா. உவமை கவிஞர் யாரு? சுரதா. சரியா? கவிக்குயில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. கவிக்குயில் யார்? சரோஜினி நாயுடு. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரோஜினி நாயுடு. இதை கூட தனியாக ஒரு கொஷின் கேட்கலாம். தேசிய கவி யார், ஊமை கவிஞர் யார், கவிக்குயில் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூணுமே ஆல்ரெடி வந்து கேட்டிருக்கிற கொஷினு கூட. ஆப்ஷன்லேருந்து எப்படி கொஷின் எடுக்கிறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். அடுத்து 24வது கேள்வி, உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். ஸோ உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னா அதில் வந்து உரைநடை மாதிரியும் இருக்கும், அதில் பாட்டுகளும் இருக்கும், செய்யுள் வடிவிலும் இருக்கும். அதுதான் உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள். இந்த மாதிரி வந்து அந்த காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். இப்போ இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டையும் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டையும் என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த சீவக சிந்தாமணி, வளையாபதி, இது கூட சேர்த்து இன்னொரு நூல் குண்டலகேசி, மொத்தம் இந்த 5 நூல்களையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவோம். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் இந்த சிலப்பதிகாரத்தை வந்து வைக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எந்த நூல் வந்து முதல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த இடையில் இருக்கக்கூடிய 3வது நம்ம நார்மலாக படிக்கிறது வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஆர்டரில் தான் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வருது இல்லைங்களா சென்ட்ரா சீவக சிந்தாமணி, இதுதான் வந்து முதல்ல வைக்கப்படணும். எது வந்து ஃபஸ்ட்டு வைக்கப்படணும் அப்படின்னா சீவக சிந்தாமணி. மீதி இருக்கிறது அப்படியே லைனாக வந்துடும். சிலப்பதிகாரம் மணிமேகலை, இந்த சீவக சிந்தாமணியை விட்டுட்டு வளையாபதி, குண்டலகேசி. இதையும் வேணும்னா பக்கத்தில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சொல்லையும் பொருளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. மேதி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா எருமைன்னு பொருள். சந்தம் அப்படிங்கிறதுடைய பொருள் அழகு. கோதில் அப்படின்னா மீனிங் வந்து குற்றம் இல்லாத. அங்கணர் அப்படின்னா யாரை குறிக்கும்னா சிவன். இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஆப்ஷன் எடுக்கும்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2, 3, 4, 1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 26வது கேள்வி, தொடரையும் பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆகாய தாமரை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாத ஒன்று. ஆகாயத்தில் வந்து தாமரை மலர் பூர்த்திருக்கு அப்படிங்கிற விதத்தில் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்று தான் அப்படி சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், 1000 காலத்து பயிர் அப்படின்னா வந்து அதிலே வருது 1000 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீண்ட காலத்திற்கு உரியது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா முதலை கண்ணீர் அப்படின்றது வந்து பொய்யான ஒரு அழுகை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டி இழத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். கொட்டி இழத்தல் அப்படிங்கிறதுக்கு மிகுதியான பேசுதல். இதை வந்து நம்ம சரியாக மென்ஷன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. 27வது கேள்வி, சைவ திருமுறையில் டேஸ் திருமுறை திருமந்திரம் சொல்கிறாங்க. சைவ திருமுறையில் எத்தனாவது திருமுறையை வந்து திருமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 10வது திருமுறை. 10வது திருமுறை தான் திருமந்திரம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அதில் வந்து அந்த புகழ்ச்சி மிக்க தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலில் இடம்பெற்ற புகழ்பெற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் இடம்பெற்ற ஒரு புகழ்பெற்ற தொடர். 29வது கேள்வி, தவறானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு குமரகுருபரருடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. குமரகுருபரர் நூல்கள் வந்து கந்தர் கல்வி என்பார், நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளிவாலை, இது மூணுமே வந்து சரியானது. இந்த வேதியர் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து குமரகுருபரது இல்லை. சரிங்களா? குமரகுருபரர் எழுதாத நூல் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது குமரகுருபரர் எழுதாத நூல் அப்படின்னா தவறானதுன்னு கொடுத்துட்டு குமரகுருபரர் நூல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ குமரகுருபரர் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா வேதியர் ஒழுக்கம். இந்த வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை, இதெல்லாம் வந்து யார் எழுதுனது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? 30வது கேள்வி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகள் எப்பகுதியில் உடல் நோயை தீர்ப்பன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு 5 மூலிகை செடிகள் இருக்குது. அந்த மூலிகை செடிகளில் எந்த பகுதி மருந்துக்கு பயன்படுது, உடல் நோயை தீர்க்க பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் பகுதி பயன்படும். சரிங்களா, அதுதான் ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து வேர் அப்படிங்கிறது. 31வது கேள்வி, முக்கூடர் பல்லு என்பதரின் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நூலை கற்றுக்கிறதுனால நமக்கு பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உழவு தொழில் பற்றி தெரிஞ்சுக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய மீன் வகைகள், அப்புறம் விதைகளுடைய பெயர்கள் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூட நியூ புக்கில் பார்த்திங்கன்னா விதைகள் வந்து எவ்வளவோ பெயர் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 20-30 பெயர் வந்து விதைகளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள், இது எல்லாத்தையுமே அனைத்தையுமே தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. 32வது கேள்வி, சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே அப்படின்னு சொல்லிட்டு, சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே அப்படிங்கிற பாடலுக்கான காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி தான் இது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருள் கொடுத்துருக்காங்க. மயரி அப்படிங்கிறதுக்குடைய பொருள் என்ன அப்படின்னா மயக்கம். மயரி அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? மயக்கம். 34வது கேள்வி, திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3363. 3363 எதில்? திருவிளையாடற் புராணத்தில். இதில் எத்தனை காண்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 காண்டங்கள் இருக்கும். சரிங்களா, திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் எத்தனை பாடல்கள், அதாவது பாடல்கள் எத்தனைன்னா 3363. அடுத்து பாருங்கள் 35வது கேள்வி, மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை நூலில் 10 குற்றங்கள் பற்றி, மனிதர்கள் புரியக்கூடிய 10 குற்றங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 36வது கேள்வி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலருடைய கூற்று இது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொன்னவரே திருமூலர். அடுத்து பாருங்க, இந்த பாடல்லே வந்து அடுத்த லைன் இருக்கும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் வளர்த்தே அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைனும் கேட்டிருக்காங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு லைன் வந்து யார் பாடினது அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர். அது இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு ஒரு வேளை கேட்டாங்கன்னா திருமந்திரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 37வது கேள்வி, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய சகோதரி இறந்ததை விட வள்ளியம்மை இறந்தது வந்து என் மனதை மிகவும் வந்து காயப்படுத்தியது, அந்தளவுக்கு அது எனக்கு பேரிடியான நிகழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். தென்னாப்பிரிக்காவில் வந்து போராடினவங்க தான் வள்ளியம்மை. சரிங்களா, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற நூல் யாரோடதுன்னு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்களோடது தான் இது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிறது. இவர் வந்து என்னைக்கு இறந்தார் அதுதான் கேள்வி. 1956 டிசம்பர் 6. 1956 டிசம்பர் 6. அடுத்து பாருங்கள் 40வது கேள்வி, கோட்டோவியங்கள் என்பது டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்டோவியங்கள் அப்படின்னா வந்து கோட்டினால், அதாவது கோடுகளை வைத்து, இதில் நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 கோடுகளையும் சேர்த்து வரையக்கூடியது தான் கோட்டோவியங்கள். நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. கோட்டோவியங்கள் வரைகிறதுக்கு இந்த 3 வகையான கோடுகளும் பயன்படுத்தியிருப்பாங்க. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அதுதான் இங்கே 3 கோடுகளும் வரைவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 41வது கேள்வி, தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர் வளர்த்த கலைகளில் முதன்மையானது எதுன்னு பார்த்தோம்னா ஓவியக்கலை. 42வது கேள்வி, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன். அதாவது நான் வந்து என்னுடைய மொழி இறந்து போகிறதுக்கு முன்ன நாளே இறந்துருவேன். நாளைக்கு என்னுடைய தாய்மொழி இறந்து போகுது அப்படின்னா இன்றைக்கே நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான மொழி பற்று வச்சுருந்தவர் யார் அப்படின்னா இந்த வரிகளை சொன்னவங்க ரசூல் கம்சதேவ். சரிங்களா, அடுத்து பாருங்கள் 43வது, கண்ணுள் விளைஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கண்ணுள் விளைஞர்னா ஓவியர்கள். கண்ணுள் விளைஞர் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? ஓவியர்கள். அடுத்த கேள்வி, மோகனரங்கனின் தமிழ் ஒழித்து கொண்டிருக்கும் பொருள்கள் எது? அதாவது மோகனரங்கனின் தமிழ் ஒழித்து கொண்டிருக்கும் பொருள்கள் ஆலந்தூர்கோ மோகனரங்கனுடைய பாடல்கள் எங்கெல்லாம் ஒழிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வானொலிகள், பாவரங்க மேடைகள், தொலைக்காட்சி, இது 3த்துலையுமே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆழ்ந்து போய் கேட்ட மாதிரி இருக்குது. வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி, இது 3லையுமே வந்து ஒழிக்கக்கூடியது தான் கோ மோகனரங்கனுடைய பாடல்கள். 45வது கேள்வி, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவங்க. ஸோ இரட்டை கிளவி அப்படின்னா என்னன்னு தெரியும்.
2 சொல்கள் வந்து பிரித்தால் பொருள் தராத இருக்கும், இரட்டையாக தான் வரும். சல பட பட டம டம அப்படின்னு சொல்லிட்டு மட மட இந்த மாதிரி தனியாக பிரித்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்கா. சலன்னா என்ன மீனிங் இருக்காது, மடனா என்ன மீனிங் தெரியாது, படனா என்ன மீனிங் தெரியாது. அந்த மாதிரி இரட்டை கிளவி மாதிரி இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்ற வரிகளை சொன்னவங்க யார் அப்படின்னா சுரதா. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலச் செய்தல் பண்பு எந்த கலைக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா நாடகக்கலை. ஆன்சர் வந்து நாடகக்கலை. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் வேலி என்ற மதுரை தமிழ் சங்கத்தினை கூறும் நூல் எது? அதாவது மதுரையில் தமிழ் சங்கம் இருந்தது இல்லையா, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை தமிழ் சங்கத்தை வந்து தமிழ் வேலி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாடல். பரிபாடல் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யாருன்னு கேட்டிருக்காங்க. முன்ன பார்த்தோம் இல்லையா, தில்லையாடி வள்ளியம்மையுடைய இறப்பு எனக்கு மிகவும் பேரிடியாக இருந்ததுன்னு காந்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அவங்களுடைய பெற்றோர் பெயர் பார்த்திங்கன்னா முனுசாமி மங்களம். முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி அப்படிங்கிறது மங்களம் அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பிறந்த ஊர் தான், அவங்க அம்மாவுடைய பிறந்த ஊர் தான் தில்லையாடி. அதன் ஞாபகமாக தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு பேர் வச்சுருந்துருப்பாங்க. 49வது கேள்வி, என்றுமுல தென்தமிழ் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்றுமுல தென்தமிழ் அப்படின்னு சொன்னவங்க கம்பர். கம்பர் தான் வந்து என்றுமுல தென்தமிழ் தமிழை போற்றியிருப்பாங்க. 50வது கேள்வி, அந்தமான் எவ்வகை மொழின்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் அப்படிங்கிறது ஒரு பொதுமொழி. எப்படி பொதுமொழி ஆகும் அப்படின்னா அந்தமான் அப்படிங்க பிரிக்காமல் பார்த்தா அது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. அந்த கூட்டல் மான் அப்படி பிரித்து பார்த்தோம்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு மானை குறிக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பொதுமொழி அப்படின்னு அர்த்தம். 51வது கேள்வி, தொகை சொல்லை விரித்தெழுது அப்படின்னு கொடுத்துட்டு நானிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். நானிலம் அப்படின்னு வரும்போது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரும். சரிங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 52வது கேள்வி, பின்வரும் இலக்கண குறிப்பிற்கு உரிய பொருந்தாத சொல்லை தேர்க. உருவகம். உருவகம் அப்படிங்கிறது வந்து தேன் தமிழ். உருவகம் அப்படிங்கிறது வந்து என்ன வார்த்தை வரும், தேன் தமிழ் தான் வரும். மீதி எல்லாம் வந்து உவமை. பாதமலர், அடிமலர், மொழியமுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உவமையில் வரும். உருவகம் வந்து தேன் தமிழ். ஒரு நிமிஷங்க, இங்கே பாருங்கள், பின்வரும் இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாதது தானே கேட்டிருக்காங்க. பொருந்தாதது அப்படின்னா தேன் தமிழ் அப்படிங்கிறது தான் வந்து உவமை தொகையில் வரும். அதாவது தேன் போன்ற தமிழ், தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போன்ற அப்படிங்கிற உவமை இப்போ மறைஞ்சிருக்கு. தேன் தமிழ் தான் வந்து உவமையில் வரும். மீதி இருக்கிறது எல்லாமே இந்த பாதமலர், அடிமலர், மொழியமுது இது 3 தான் வந்து உருவகமாக வரும். சரிங்களா, உருவகத்துக்கு பொருத்தமில்லாதது கேட்டிருக்காங்க தேன் தமிழ். தேன் தமிழ் வந்து உவமை தொகை. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி 42 உள்ளன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல் வந்து எது வரும் அப்படின்னா வேலன் அப்படிங்கிற பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல். வினைச்சொல் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறது, வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்னா பார்த்தீங்க, இடைச்சொல் வந்து சேர்ந்து வந்திருக்கு இல்லைங்களா, உள்ள 5ம் 6ம் அப்படிங்கிற இடைச்சொல் வந்திருக்கு இல்லையா, அது இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்னா மா அப்படிங்கிறது உரிச்சொல், அது சேர்ந்து வந்திருக்கிற மாவீரன் வந்து உரிச்சொல்ல வரும். ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 55வது கேள்வி, ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் சக்சஷியன் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். இந்தியன் சக்சஷியன் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம். 56வது கேள்வி, எண்ணே தமிழின் இனிமை என்பது என்ன அப்படின்னா உணர்ச்சி தொடர். எண்ணே தமிழின் இனிமை அப்படிங்கிறது வந்து அது வந்து உணர்வு பூர்வமாக, இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து உணர்ச்சி குறி கூட இருக்கு இல்லையா, அதனால் அது உணர்ச்சி தொடர். அடுத்தது திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னா வந்து என்ன வரும் அப்படின்னா க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா அப்படியே இருக்கிற மாதிரி இன்னும் எதுவுமே அதில் வந்து திருத்தலை அப்படிங்கிறது தான் திருத்தப்படாத அச்சுப்படிக்கு க்ரீன் ப்ரூஃப். முற்றியலுகிற சொல் கேட்டிருக்காங்க, கதவு. முற்றியலுகிற சொல் வந்து எது வரும் அப்படின்னா கதவு. மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து குற்றியலுகிற சொல். கோங்கு, மார்பு, பாலாறு இதெல்லாம் வந்து முற்றியலுகிற சொல். சரிங்களா, இதில் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா இது 3த்துலையுமே நெடில் எழுத்து இருக்கும், இதில் மட்டும் தான் குறில் எழுத்து இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இக்குறளில் முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 2 சீர்கள் அப்படின்னா இந்த ஆற்றுவார் ஆற்றல் இது 2 சீர்லையும் என்ன வந்திருக்கு அப்படின்னா இணை எதுகை. ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வந்துருச்சுனாவே அது வந்து இணைன்னு தான் சொல்லுவோம். 2ஆம் எழுத்து இங்கேயே கொடுத்துட்டாங்க, என்ன எதுகைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இணை எதுகை அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்து ஒருவு அப்படிங்கிறது வந்து எதில் வரும்னா 1, 4. கூழை அப்படிங்கிறது 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பொழிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க, வேற்றுமையை பொறுத்தணும். முருகன் உழைப்பால் உயர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆள் அப்படிங்கிறது என்ன வேற்றுமை அப்படின்னு தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். கூ அப்படின்னு வந்திருக்கு. கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினால் ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது வந்து எதுனா எழுவாய் வேற்றுமை.
சரியா? அப்போ இது நம்ம மேட்ச் பண்ணும்போது 4 3 4 2 1 ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏ ஆன்சர் சரியானது. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருந்தேவனார். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பெருந்தேவனார். அடுத்த கேள்வி பாருங்கள், 62வது. தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனிச்சொல் இல்லாமல் நான்கடியாய் வரக்கூடிய வெண்பா இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பா தான் தனிச்சொல் இல்லாமல் நான்கடியாய் வரும். அடுத்து பாருங்கள் 63. வாக்கிய அமைப்பினை கண்டறிகன்னு சொல்லிட்டு மாலதி திருக்குறள் கற்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கற்றால் அப்படிங்கிறது வந்து தன்வினை. இதுவே இந்த இடத்துல மாலதி திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது என்ன வரும் அப்படின்னா பிறவினையில் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்வு நவிர்ச்சி அணி. அதோடைய தன்மையை விட அதிகப்படுத்தி கூறுறது எது? உயர்வு நவிர்ச்சி அணியில் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 65வது கேள்வி. குறுந்தொகை பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகையில் வந்து 401 பாடல்கள் இருக்கும். குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள்? 401 பாடல்கள். அடுத்து ஒலி வேறுபாடை அறிந்து சரியான பொருளை எழுது அப்படின்னு கொடுத்துட்டு வாழை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. காங்காச்சா வரிசையில் வந்து முதல் இருக்கக்கூடிய வாழையும், அதாவது சிறப்பு லாவை தவிர்த்து மீதி 2 வாழைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து சுவரில் ஊற பள்ளிக்கு வரக்கூடிய வாழை, ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து நம்ம படிக்க போகிற பள்ளிக்கு வரக்கூடிய வாழை. சரியா? இந்த ரெண்டுத்துக்கான மீனிங் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வாழை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்னா இளமையான பெண்ணை குறிக்கக்கூடியது. இந்த ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, பள்ளி அப்படின்னு சொல்லி அது வருது இல்லையா, அது என்ன வாழை அப்படின்னு பார்த்தோம்னா மீன் வகையை குறிக்கக்கூடியது. 67வது கேள்வி. வையை நாடவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வையை நாடவன் பாண்டியன். 68வது கேள்வி. தவறான விடையை தேர்வு செய்யன்னு கொடுத்துட்டு சிலப்பதிகாரம் கைலாய மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணத்தில் சிரிங்கி பேரமலை வரும். தேம்பாவணியில் வளன் அப்படிங்கிறவங்க வருவாங்க. சீராபுராணத்தில் மந்தராசலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த கைலாய மலை வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். சிலப்பதிகாரம் கைலாய மலை அப்படிங்கிறது தவறானது. அடுத்து பாருங்கள், வெட்ட வெளியேயே கடவுளாய் வழிபட்ட சித்தர். நாம் வந்து ஓல்டு புக் படிக்கும்போது பார்த்துருக்கோம், டீச் பண்ணி போகும்போது வெட்ட வெளியே கடவுளாய் வழிபட்டவர் கடுவெளி சித்தர். அதுலேயே இருக்கு இல்லையா. அதுவே குதம்பாய் அப்படின்னு பாடல் வரிகளில் வந்து குதம்பாய்னு பாடல் பாடியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா குதம்பை சித்தர்னு. 70வது கேள்வி. ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் தான் கேட்டிருக்காங்க. இங்கேயுமே யானைகச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானைகச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. அடுத்து பாருங்கள், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர். பாருங்கள், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேக்கிலார் தான். இந்த சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி வளவ அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஊவே சாமிநாதருடைய ஆசிரியர். அதுவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் கேட்டிருக்காங்க. ஊவே சாமிநாதருடைய ஆசிரியர் யாருன்ட்டு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யாருன்னா திருமூலர். அந்த வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்டிருந்தாங்க திருமந்திரம். இங்கே பாருங்கள், அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா அதை பாடியவர் திருமூலர். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியது யார் கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய கூற்று. இதுவும் முக்கியமானது. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது கலிங்கத்து பரணி தான். சொன்னவங்க யார்? அண்ணா. இது ரிப்பீட்டு கொஷின். திருக்குறளுக்கு 11 உரை எழுதினர். அவ்வுரைகளில் சிறந்த உரை அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்களால் சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா பரிமேழ் அழகர் உரை. இதுதானே அழகர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கக்கூடியது, சிறப்பாக இருக்கக்கூடியது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பானது எதுனா பரிமேழ் அழகர் உரை. அடுத்த கொஷின் பாருங்கள், ஏழாதி நூல்களுள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏழாதி வந்து எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு. முன்ன பார்த்தது ஒரு கொஷின் பார்த்தோம், இதே கொஷின் பார்ப்பல 14 மேல் கணக்குனா சங்க நூல்கள். சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றியவை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகளை சொன்னவங்க பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைவ சமய குறவர் நால்வருள் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராய் பணியாற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர்கள் 4 பேர். அந்த 4 பேரையும் இதை படிச்சு வச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேரில் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் கிட்ட தலைமை அமைச்சராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர். சரியா? அடுத்தது 78வது கேள்வி. மருந்து பொருளின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் கேட்டிருக்காங்க. திரிகடுகம், ஏழாதி. மொத்தம் 3 நூல்கள் மருந்து பெயரில் அமைஞ்சிருக்கும். திரிகடுகம், ஏழாதி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபஞ்ச மூலம். சரியா? இந்த திரிகடுகத்தில் 3 மருந்துகளாலும், ஏழாதியில் 6 மருந்து பொருட்கள், சிறுபஞ்ச மூலத்தில் 5 மருந்து பொருட்கள் அப்படி இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணிக்கை கூட கேட்பாங்க. சரியானவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொருள் இருக்குது. கான் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா காடு. உழுவை அப்படிங்கிறது வந்து புலி. மடங்கள் அப்படின்னா வந்து கரடி. மடங்கள் அப்படின்னா சிங்கம். எண்கு அப்படிங்கிறது கரடி. இங்கே சரியாக மேட்ச் பண்ணுவது நமக்கு 4 3 2 1. பகைவரிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல். பகைவர்கிட்டையும் அன்பு காட்டுன்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பைபிள் தான். பகைவனிடம் அன்பு காட்ட சொன்ன நூல் பைபிள். கடுவெளி சித்தர் அறிவுரைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தீயொழுக்கம் செய்யாதே. கடுவெளி சித்தருடைய மெயினான இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீயொழுக்கம் வந்து செய்யக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்கிறது தான்.
அடுத்து பாருங்க, பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஸோ கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஆற்றுனா வேண்டுவதில். இந்த பழமொழி தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிற பழமொழியோடைய பொருள் தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். 83வது கேள்வி, அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. களிற்றி யானை நிறை. களிற்றி யானை நிறையில் தான் வந்து 120 பாடல்கள் இருக்கும். அடுத்து மணிமிடை பவளத்தில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 180 பாடல்கள் இருக்கும். நித்தில கோவையில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியாசருடைய பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது பாஞ்சாலி சபதம். 85வது கேள்வி, முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னவே பார்த்தோம், முன்றுரை அரையனாரில் பார்த்தீங்கன்னா அரையனார் அப்படிங்கிறது வந்து அரசன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், 86வது, செரு அழுதோல் நல்லாதன் என பாராட்டப்படுவது. அதாவது நல்லாதனாரை வந்து செரு அழுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாயிர நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய அந்த நூலில் பாயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் செரு அழுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு. திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிளையாடற் புராணத்துக்கு நாமு வேங்கடசாமி நாட்டார் வந்து உரை எழுதியிருப்பார். 88வது கேள்வி, விபுதர் பணவன் வேணி அழுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விபுதர் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புலவர். பணவன் அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்தணன். வேணி அப்படின்னா செஞ்சடை. அழுகு அப்படின்னா இரவு. இந்த அழுகுவும் ஆல்ரெடி வந்துருச்சு, இந்த பணவன் அந்தணன் வந்துருச்சு. மீதி இருக்கிறதா விபுதர் அப்படின்னா புலவர், அழுகு அப்படின்னா இரவு, வேணின்னா செஞ்சடை. நம்ம ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 சரியான ஆன்சர். பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாயினீர் அப்படின்னா வாயின் நீர். வாயின் வாயில் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ப்ளஸ் நீர், அதுதான் வாயின் நீர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து 90வது கேள்வி, நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியை அறிவித்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2004. இந்த செம்மொழிகள் வந்து மொத்தம் 6 மொழிகளுக்கு இது வரைக்கும் செம்மொழி தகுதி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. 2004 தமிழுக்கு வந்தது. கடைசியாக வந்து ஒரியா, அதாவது ஒரிய மொழிக்கு ஒடிசாவுக்கு வந்தது. ஸோ இது எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த மொழிகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கு வரக்கூடிய அரிய கலை பேச்சுக்கலை. என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய மலர். தேசிய மலர் அப்படிங்கிறதுல தான் வந்து என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று உணர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். சூரிய ஒளி இல்லைனா செடி வளராது, அந்த மாதிரி பகுத்தறிவு ஒளி இல்லைனா சமுதாயம் வளர்ச்சி அடையாதுன்னு சொன்னவங்க பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க, 94வது கேள்வி, அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை. கீழ்திசை சுவடி நூலகம் எங்கே இருக்குது? சென்னை. அரசு கீழ்திசை சுவடி நூலகம் சென்னை. திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் யாருன்னா ஈராஸ் பாதிரியார். திராவிட அப்படிங்கிற சொல்லே தமிழ் மொழியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொன்னவங்க யார்? ஈராஸ் பாதிரியார். அடுத்து 96வது கேள்வி, நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை. அதாவது நிலத்திலும் அடர் உப்புத்தன்மையான நீரிலும் வாழக்கூடிய பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா பூனாரை. பூனாரை தான் 2 இடத்துலையும் வாழும். 97வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். வாணிதாசனுக்கு என்ன பேர்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். அடுத்து 98வது கேள்வி பாருங்க, நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. இது யாருடைய கூற்று அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகன் அவருடைய கூற்று. நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்ற கூற்று கவிமணி தேசிய விநாயகன் அவருடையது. அடுத்து பாருங்க, 99வது, ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. வால்ட் டிஸ்னி தான் வந்து ஒளிப்படம் கருத்துப்படம் இதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒளிப்படம் எடுக்கும் முறை வந்து 1830 வந்தது. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது அந்த வரிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேனுக்கும் செந்தமிழே நீ கிளி நீ கனி நான் கிளி. அதாவது தமிழை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேனை ஒத்த செந்தமிழே, அதாவது தேனினும் ஒப்பான செந்தமிழே நீ ஒரு கனி மாதிரி, நான் வந்து உன்னை சாப்பிடும் கிளி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. அடுத்து பாருங்க, இந்த சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் வந்து நாமக்கல் கவிஞர் பாடுந்து. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 100 கேள்விகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ.